இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா. கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. கண்மூடி தவமிருப்பேன், சம்மதமா சம்மதமா. ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா. பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுமே, சம்மதமா. இல்லாது வரும் ஒன்றை தர வேண்டும், சம்மதமா. பிரிந்தாலும் உன்னை சேரும் உள் வேண்டும், சம்மதமா. இதெல்லாம் ஒரு ஸ்கூட்டி, இதை எடுத்துட்டு வந்து பாரு. என்ன சொல்லணும்? எப்ப பார்த்தாலும் நேரம் கட்ட நேரத்துக்கு தான் ரிப்பேர் ஆகும். உனக்கு கால் பண்ணி அரை மணி நேரம் ஆயிடுச்சு. என்னதான் பண்ணிட்டு இருக்கானோ? அதுக்குள்ளயாவது ஸ்டார்ட் ஆயிரும்னு பார்த்தா ஸ்டார்ட் ஆகி தொலைய மாட்டேங்குதே. நேரம் கட்ட நேரத்துக்கு ரிப்பேர் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா யாரையாவது கூட்டிட்டு வந்திருப்பேன். இந்த அஜய்க்கு கால் பண்ணி இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு, என்னதான் பண்றானோ? அப்பவே சொன்னா நானே வரேன்டின்ட்டு. கேட்டுச்சா இந்த மூளை? அதெல்லாம் வேணாம், இங்க பக்கத்துல தானே, நானே கொண்டு போய் கொடுத்துக்கிறேன்னு வந்தேன். இப்ப பாரு, திரும்பி அவனுக்கு கால் பண்ண வேண்டியதா இருக்கு. ஐயோ, என்ன நேரம் கன்றாவியோ தெரியலப்பா. எனக்கு என்ன பிரச்சனை வரணும்னே வந்துட்டு இருக்கு லைனா. இப்ப நான் எப்படிதான் போவேன் இந்த ஸ்கூட்டியை வச்சுட்டு? இவனும் இன்னும் வரல. இப்ப கால் பண்ண வேற எடுத்து தொலைய மாட்டேங்கிறான். என்னதான் பண்றானோ? சுபா, கடவுளே, தலை வலிக்குதுப்பா. யாராவது உதவி பண்ண வந்தா பரவாயில்லன்னு பார்த்தா அதுவும் வர மாட்டேங்கிறாங்க. இவனுக்கு கால் பண்றதுக்கு ஒரு மெக்கானிக்கலுக்கு கால் பண்ணிருந்தா கூட இந்நேரம் வந்திருப்பாரு. போயும் என் ஃப்ரெண்ட நம்பி கால் பண்ணல. என்ன சொல்லணும்? வந்துடுறேன் பக்கத்துல இருக்கேன்னு சொன்னா எங்கதான் இருக்கான்னு தெரியல. நான் 5 நிமிஷத்துல மட்டும் வராம இருக்கட்டும், அவனுக்கு இருக்கு. முதல்ல இந்த ஸ்கூட்டியை எட்டி உதச்சு தள்ளி விடணும். எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஸ்கூட்டி தான். இது மட்டும் ஒழுங்கா ஒர்க் ஆயிருந்தா போயிருக்கலாம் நேரத்துக்கு. அங்க வேற அவ்வளோ வேலை இருக்கு. பொட்டிக்குள்ள ஸ்டாக் எல்லாம் வேற எடுத்து வைக்கணும். ஏன்டா இப்படி பண்ணுது இந்த ஸ்கூட்டி? எனக்குன்னு வந்திருக்கு பாரு ஸ்கூட்டின்னு சொல்லிட்டு. இது மட்டும் ரிப்பேர் ஆகாம இருந்திருந்தா இந்நேரம் போயிருக்கலாம். வெயில் வேற கொளுத்தி வாங்குது. நானும் அரை மணி நேரமா ஸ்டார்ட் பண்ணி பாக்குறேன், ஸ்டார்ட் ஆகுற மாதிரியே தெரியல. அப்பவே சொன்ன, உனக்கு பைக் தான் ஓட்ட தெரியலடி, பைக்கே எடுத்துட்டு போன்னு. அதையாவது நான் கேட்டேனா? அதையும் நான் கேட்கல. ஏதாவது ஒண்ணு கேட்டிருந்தேனா இவ்வளவு தூரம் வந்து நின்றுக்குமா? வேற இந்த ஸ்கூட்டியை ஆன் பண்ணிட்டு புடிச்சிட்டு நிக்க வேண்டியதா இருக்கு. ஆனாய் வேற தொலைய மாட்டேங்குது. என்ன ப்ராப்ளமோ தெரியல. இந்த ஸ்கூட்டிக்கு நான் மட்டும் மாசம் செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. ஸ்கூட்டி ஒரு நாளாவது உதவி செய்தா. இதுக்கு அழகா சாப்பாடுலாம் போடுற, பெட்ரோல்லாம் ஊத்துறேன். அதுக்கோசரமாவது எனக்கு ஹெல்ப் செய்ய வேணாமா? இப்படியா வந்து நிக்கணும்? ஐயோ, பெட்ரோல் போட்டு 4 நாள் ஆச்சு. ஒருவேளை அதுதான் தீர்ந்திருக்குமோ? இல்லையே, போட்டோ அதுக்கப்புறம் எங்கேயுமே எடுத்துட்டு போகலையே. அதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த ஸ்கூட்டி தேவையில்லாம தான் ரிப்பேர் ஆயிருக்குன்னு புரிஞ்சு போச்சு. இது என்ன வாட்டி எடுக்கணும்னு முடிவு பண்ணிருச்சு போல. என்ன ஸ்கூட்டி கரெக்ட் தானே? என்ன டார்ச்சர் பண்ணணும், நான் இங்கேயே நிக்கணும், இதுதானே உன் நினைப்பு? அஜய் வரட்டும், கொண்டு போய் தாய்லாங்கடியில போட்டுட்டு வர சொல்றேன். அவன் வேற எப்ப வந்து தொலைவானோ தெரியல. வந்துருவான்னு பார்த்தா வரமாட்டான் போல. நமக்கு வேற நின்னு காலெல்லாம் வலிக்குதுடா. இதுல இந்த ஸ்கூட்டி மண்ணு வேற கீழே தள்ளி விட்டுருச்சு. என்ன கால் வேற இடிச்சிருச்சு. ஏன்னா இப்படி பண்ணுதோ? இல்லன்னா எப்படியாவது இந்த ஸ்கூட்டியை தள்ளிட்டாவது நடந்து போயிருக்கலாம். இப்ப பாரு, அதுவும் என்னால முடியல. எல்லாம் இந்த ஸ்கூட்டினால தான். நீலாம் எதுக்கு என் கூட இருக்க? பேசாம என்னை விட்டு போயிறேன். உன்னை போட்டுட்டு வேற ஒரு நல்ல ஸ்கூட்டி வாங்கினதான்ப்பா எனக்கு திருப்தியா இருக்கும். உன்னை வச்சுட்டுலாம் என்னால மாற அடிக்க முடியாது. சோ நாளைக்கே போற இந்த ஸ்கூட்டியை போடுறேன். ஐயோ, இந்த ஸ்கூட்டி நம்ம பொக்கிஷமாச்சே. பொக்கிஷமா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு உதவி செய்ய மாட்டேங்குதே. உதவி செய்யும் தான் நம்ம ஸ்கூட்டி வாங்கணும். ஆனா இதுக்கு நம்ம உதவி செய்யணும் போல. இது நமக்கு உதவி செய்யவே செய்யாது. ஏ அஜய், எங்க தாண்டா இருக்க? ஐயோ, நம்ம சாம் எப்படியோ ஷாலுவதை பார்த்துட்டு இருக்கா, நல்லாவே தெரியுது. இப்ப நம்ம போனா சாம் போக மாட்டானே, என்ன பண்ணலாம்? சாரிடி, இப்ப என்னால வர முடியாதுடி. என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுக்குள்ளார? நீ என்ன லூசா? வரேன்னு சொல்லிட்டு இப்ப வரலங்கற? அதுவாடி, செம்ம டிராபிக் டி. அந்த ஸ்கூட்டியை அங்கேயே வச்சுட்டு வா, நான் பாத்துக்கிறேன். ஸ்கூட்டியை யாராவது எடுத்துட்டு போயிட்டா? அதெல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்கடி, போட்டு வச்சுட்டு வா. எப்பறா? ஆனா தனியா இங்க இருந்து அவ்வளவு தூரம் நடந்து வரணும். வாடி, நீ எதை நடக்கிறதுதான் உனக்குதான் ரொம்ப பிடிக்குமே, அப்புறம் என்ன? அது யாராவது கூட இருந்தா? கடவுளா பார்த்து யாரையாவது கூட அனுப்பிச்சுடுவாரு பாரு. நீ லூசா இல்ல லூசு மாதிரி நடந்துக்கிறியாடா? சரி, போன் பேசக்கூடாது, நான் வைக்கிறேன். பை ஷாலு, வந்துரு. ஒரு 1/2 hour கழிச்சு கூப்பிடுறேன், வந்துரு. பை. ஓ, நம்மால் இங்கதான் நிக்கிறாளா? ஏதோ ப்ராப்ளம் போலயே. ஸ்கூட்டியை புடிச்சிட்டு கோவமா யார்ட்டையோ பேசிட்டு இருக்கா. என்ன பண்ணலாம் இப்ப? நம்ம போலாமா? போனா ஏதோ தப்பா நினைச்சுக்க மாட்டாளே. அதெல்லாம் தப்பா நினைச்சுக்க மாட்டா. நம்ம காதலி போவோம். போய் என்னன்னு தான் கேப்பமே. என்ன ஆயிர போது பெருசா?
போ ரொம்ப நேரம் நின்னுட்டு இருக்கா. சப்போஸ் அஜய்க்கு எது கால் பண்ணிட்டானா வர சொல்லி, அதனால நம்மளே கொஞ்சம் முந்திக்கோ. ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. என்ன சாம் போகாம இங்கேயே நின்று பேசிட்டு இருக்கான். ஒருவேளை போக மாட்டானோ? ஐயோ இவகிட்ட வேற வர சொல்லிட்டோமே. இப்ப சாம் போகாம போயிட்டானா திரும்பி நான் வரேன்னு சொன்னா எப்படியா ஒத்துப்பா? என்ன பண்ணலாம் அதெல்லாம் சாம் போவான்னு நம்பிக்கை இருக்கு. போகட்டும். போறோம். ஐயோ உங்க காதலுக்கு நான் மாமா வேலை பார்க்க வேண்டியதா இருக்குப்பா. சரி விடுங்க, யாரு பார்த்தா என்ன. இப்ப எப்படி அவ ஸ்கூட்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லுவா, நான் ரிப்பேர் பண்ணி தரேன்னு சாம் சொல்லுவான். அப்புறம் என்ன அப்படியே கதை பேசுவாங்க. இப்ப நம்ம இங்க நிக்கிறத அவ பாத்துட்டா அவ்வளவுதான், நம்ம மாட்டிப்போம். அதனால நம்ம போயிடலாம்ப்பா. அப்புறம் இங்கேயே நின்னுட்டு இருந்தோம் அவ்வளவுதான். அவ வந்து நம்மளதான் திட்டுவா. இங்கேயே நின்றுடா நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டானா. சரி அவளா வரட்டும், நம்ம போவோம். இவனுக்கு போன் அடிச்சதுக்கு என்ன சொல்லணும்? பேசாம அப்பாவுக்கு கால் பண்ணியிருந்தா கூட வந்திருப்பாரு. இவனுக்கு போய் கால் பண்ணதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டான். ஐயோ கடவுளே, ஏன் தான் இப்படி பண்ணணும் தெரியல. கால் வேற ஒரு பக்கம் வலிக்குது. அத அவன் கிட்ட சொல்லிருந்தா வந்திருப்பானோ. நம்ம தான் வேற சொல்லல போ. இது வேற வண்டி கீழே விழுந்துதான் நமக்கு இந்த பிரச்சனையே. ஸ்டார்ட் ஆயிரு தங்கமே, ப்ளீஸ் தங்கமே. இது அவ்வளவுதான் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தெரியல. அவ்வளவுதான், இது புட்டுக்குச்சுப்பா. நான் என்ன பேசாம உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தட்டுமா? ஸ்கூட்டி ஸ்டார்ட் ஆயிடுறியா? ஐயோ ஸ்கூட்டி எப்படி ஐஸ்கிரீம் சாப்பிடும்? சரி 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கி தரேன், ஸ்டார்ட் ஆயிரேன். இது என்ன பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தெரியல. நம்ம நடந்துதான் போகணும். இருந்தாலும் போட்டு நான் போறேன் போ. அஜய் வந்து எடுத்துக்கு வந்தாலும் போய் தொலைப்போ. உன்னெல்லாம் என் கூட வச்சுட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா. இப்ப சந்தோஷமா இரு, என்ன நடக்க வச்சுட்டா சந்தோஷமா இரு. அவன் அப்பவே சொன்னான் வரேன்னு சொல்லிட்டு. இத முன்னாடியே சொல்லியிருந்தா கூட நம்ம போயிருக்கலாம். என்ன பாதி தூரம் அதையும் சொல்லாம வெயில்ல இவ்வளவு நேரம் நிக்க வச்சுட்டு இப்ப சொல்றான் இவ வேற. இவனெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றதோ தெரியல. இவனெல்லாம் எப்படி என் ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டா எனக்கு கஷ்டமா இருக்கு. இவனெல்லாம் ஃப்ரெண்டா வச்சிருந்தா இங்கதான்ப்பா. அவ்வளவுதான், இப்ப நம்ம நடந்துதான் போயாகும். நொண்டியாச்சு நடந்து போயிருவோம். நம்ம வேற வழி இல்ல நமக்கு. எல்லாம் தலை விதி. இவனெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றதுனே தெரியல. வரேன்னு சொல்லிட்டு வராம போயிட்டான்ல. இருக்கு அவனுக்கு, வரட்டும். ஒட்டிட்டுல போய் அவனுக்கு இருக்கு. ஒருவேளை ஸ்டாக் எல்லாம் வந்திருக்குமோ, நம்ம தான் அவனை தப்பா நினைச்சிட்டு இருக்கோமோ. இருந்தாலும் ஃப்ரெண்ட வந்து கூட்டிட்டு வந்திருக்கலாம். அந்த ஸ்டாக் கூட நான் வந்து பாத்துப்பல்ல. அவன் வேணும்னே தான் பண்ணிருக்கான், நல்லாவே தெரியுது. பழி வாங்குறான்னு நினைக்கிறேன். இப்ப அப்பாவுக்கு வேற கால் பண்ணா இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் நிக்கணும். நிக்கிறதுக்கு அதுக்கு நடந்தே போயிடலாம். நம்ம நல்லா நிக்க முடியாதுப்பா இந்த கால் வலியோட. அதனால தயவு செஞ்சு நீ நடந்தே போயிரு. அதுதான் உனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். போ நடந்து போ. இந்த ஸ்கூட்டி அந்தால போட்டுட்டு போ. இது ஒரு ஸ்கூட்டி, இதை நீ கூட வச்சுட்டு நடக்கிற பாரு. தள்ளிட்டே பேசாம போயிருவோமா? யாராவது தூக்கிட்டு போயிட்டா? சேச்சா, இந்த இது போன ஸ்கூட்டியை யார் தூக்கிட்டு போறா? அந்தால போடு பாத்துக்கோ. எப்படியோ இதோட வேலையை கரெக்டா முடிச்சுக்கிச்சுல. இருக்கு இந்த ஸ்கூட்டிக்கு ஒரு நாள் இருக்கு. என்னையா பழி வாங்குற என்ன நீ? இனி உன்னை கூட்டிட்டு ஊர் சுத்தினா தானே. உன்னை கூட்டிட்டு ஊரே சுத்த மாட்டேன் பாரு. நான் என் பைக்கே எடுத்துட்டு போய்க்கிறேன் போ. உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு போ. இத பாரு, என்னை விட்டுட்டு நீ போன உனக்கு அவ்வளவுதான். போயிரு பேசாம. ஸ்கூட்டினா என்ன பண்ணணும்? எனக்கு உதவி செய்ய வேணாமா? மாசத்துக்கு ஒரு டைம் எடுக்கிற ஆள் தானே நீ. அப்பதான் நீ தேவைப்படுறதுக்கு தான் உன்னை வாங்கி வைக்கிறது. மாசத்துக்கு ஒரு டைம் ஸ்கூட்டி எடுக்க கூடாதுமா, வாரத்துக்காவது எடுக்கணும். அப்பதான் நானும் கொஞ்சம் நல்லா ஓட்டுவேன். இல்லைன்னா துரு புடிச்சு போய் தான் கிடக்கும். ஐயோ இல்ல, நான் மட்டும் ஓட்டி கிழிச்சு தள்ளிடுவேன். போயிரு பேசாம. நீங்க விட்டுட்டு போன இன்னொரு டைம் பழி வாங்கிடுவேன் உன்னை. போடி, ஸ்கூட்டி வேணா ஒண்ணு வேணா எனக்கு. போ. நான் இதை கொண்டு போய் தாளாங்கடையில தான் போட போறேன். என்ன போய் தாளாங்கடையில போட போறியா? உனக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கேன், என்ன போய் தாளாங்கடையில போடுறேன்ட்ட. அப்ப இப்ப ஸ்டார்ட் ஆகுறியா? எங்க ஸ்டார்ட் ஆகுறது? கொண்டு போய் கீழே போட்டுட்டா எப்படி நான் ஸ்டார்ட் ஆகுவேன்? ஏதோ கொஞ்சம் ஸ்லிப் ஆயிருச்சு, அதுக்கு இப்படி எல்லாம் பண்றதா? ஏதோ கொஞ்சமோ மஞ்சமோ எனக்கெல்லாம் தெரியாது. என்ன ஆள விட்டுரு நீ. இப்ப என்னால ஸ்டார்ட் ஆக முடியாது. ஸ்கூட்டி ஸ்டார்ட் ஆயிரு என் செல்லோல. முடியாது. சரி இப்ப நான் தனியா வேற நடந்து போகணும், என்ன பண்றது? என்ன தள்ளிட்டே போ, உன் கூட நானும் வரேன், பேசிக்கிட்டே போலாம். என் ஸ்கூட்டி கொஞ்சமா சரிவு இருக்கா? நீ இருக்க வெயிட்டுக்கு எப்படி நான் தள்ளிட்டு போவேன்? ஏற்கனவே கால் வலி. ஏன் ஷாலு, உன் வெயிட் நான் தாங்குறேன், என் வெயிட் நீ தாங்க மாட்டியா? நீ தான் என் காலை உடைச்சிட்டிய. நீ இங்கே இரு பத்திரமா. அப்புறம் அஜய் வந்து எடுத்துட்டு போய்வான். நானே நடக்கும் போது யார் கையாவது புடிச்சிட்டு நடக்கணும். நானும் யாராவது வருவாங்களான்னு பாக்குறேன். சரி நீ போ, நான் இங்கே இருக்கேன். பத்திரமா வச்சுட்டு போடி, அதனால போட்டுட்டு போயிடாத. சரி பத்திரமா தான் வச்சுட்டு போவேன், ரொம்ப பண்ணாத. அம்மா எங்க உன் ஃப்ரெண்ட்? யார் பைக் எடுத்துட்டு வர வேணாமா? அவன் வா, உனக்கு ஆளு கேக்குது. அந்த ஆளை உடைச்சு கையில கொடுக்குறேன் பாரு. சரி என்ன ஓரமா நிப்பாட்டிட்டு போ, இல்லனா ஆளு போ வந்துரும். போ. சரி இந்த ஆளு போ வந்துட்டான். இனி நான் எங்க இருக்க போறேனோ தெரியல. இங்க பார்த்தாலும் வந்துடுறான்டா. இவ கஷ்டத்துல இருந்தாலும் வந்துடுறான், சிரிச்சிட்டு இருந்தாலும் வந்துடுறான். எப்படிதான் தெரியுதா உனக்கு தெரியல. என்னால நம்ம கடக்க போறோம். என்னாச்சு ஷாலு, ஸ்கூட்டி கிட்ட எல்லாம் கத்திட்டு இருக்கீங்க? இந்த ஸ்கூட்டி சரியே இல்ல சார். இவ கீழே போட்டனால தான் நான் ரிப்பேர் ஆனு வாய் திறக்க மாட்டாளே. நான் சரியில்லைன்னு தான் சொல்லுவா. அதுவா, ஸ்கூட்டி ரிப்பேர் ஆயிடுச்சு சாம். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல சாம். இப்ப இங்க இருந்து அவ்வளவு தூரம் வேற நடந்து போகணும் சாம். அஜய் கால் பண்ணீங்களா? கால் பண்ண சாம், அவன் வர முடியாதுன்னு சொல்லிட்டான். டிராஃபிக்கா சாம், அதனால தான். டிராஃபிக்? அந்த பக்கம் டிராஃபிக்கே இல்லையே, நம்ம அப்படிதானே வந்தோம். வேற வழியே ஏதாவது வந்திருப்போம் போல. சாம் நீ பைக் எடுத்துட்டு வந்திருக்கியா சாம்? அச்சோ, பைக் நான் எடுத்துட்டு வரலையே. எப்படி சாம் போவ?
நடந்ததா போகணும், அதுக்காக தான் வந்தேன். நீங்க நின்னுட்டு இருந்தியா, அதான் உன்னை பாத்துட்டு இங்க வந்தேன். ஐயோ பைக் எடுத்து சொல்லிடுறதுடா, அவ்வளவுதான். அதனால நீ பாட்டி வச்சுட்டு வந்துட்டேன். நீ இது மட்டும் தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அவ்வளவுதான், பேச ஆரம்பிச்சிட்டாலா என்ன கண்டுக்க கூட மாட்டா. இப்ப நம்ம எங்க போய் கடக்க போறோமோ எனக்கே ஒண்ணும் புரியல. இவ ஃப்ரெண்ட் அஜய் வந்து எடுக்கிற வரைக்கும் நம்ம இப்படிதான். பைக்கும் எடுத்துட்டு வரலையா சார்? சரி வாயே, அப்படியே நடந்து போலாம். சரி சார், இந்த ஸ்கூட்டியை ஓரமா நிப்பாட்டிட்டு வரேன். சரி நீ நிப்பாட்டிட்டு வா. யாரை எடுத்துட்டு வர போறா? அஜய் ஈவினிங் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டா சார். ஓ அப்படியா, சரி சரி. டாடி அங்க பேசிட்டு என்ன தள்ளி விட்டுறத பார்த்து நிப்பாட்டு. கொஞ்ச நேரம் வாய மூடு ஸ்கூட்டி. என்ன ஸ்கூட்டி கூட மைண்ட் வாய்ஸா? ஏன் ஸ்கூட்டி என் கூட பேசுமே உங்களுக்கு தெரியாதா? பேசிட்டு நல்லா பேசிட்டோம். சரி சரி நிப்பாட்டிட்டு நீ போ, நான் பாத்துக்கறேன். போலாமா ஷாலு? போலாம் சார். என்னாச்சு ஷாலு? அது ஒண்ணும் இல்ல சாம், ஸ்கூட்டி கீழே விழுந்துருச்சு. அப்ப நானும் கீழே விழுந்துட்டேனா, அதான் கால்ல அடிபட்டுருச்சு சாம். நடக்க முடியல சாம், கால் வலிக்குது சாம். ஐயோ பைக் இருக்குன்னு பேசாம சொல்லிடலாமா? அவளே நடக்க முடியலங்கிறா. சாம் ஒரு சின்ன உதவி பண்றியா? என்ன ஷாலு, என்னன்னு சொல்லு. நடக்கவே முடியலையா சுத்தமா? இல்ல உன் கைய மட்டும் குடுக்குறியா? கைய பிடிச்சிட்டே நடந்து வரேன். இது போதுமே எனக்கு. இதுக்காகனே பைக் இல்லைன்னு சொல்லலாமே. என்னாச்சு சாம்? அது ஒண்ணும் இல்ல, கையை தானே கொடுத்துட்டே போச்சு. கை பிடிச்சிட்டு நடந்தாதான் சாம் என்னால நடக்க முடியும். கொஞ்சம் கால் வலி சாம், அதனால தான். பரவாயில்ல, கை தானே பிடிச்சுக்கோ. தேங்க்யூ சாம். என்ன தேங்க்யூலாம் சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், போலாமா? போலாம் சாம். ஓ நினைப்பு நெஞ்சுக்குழி வர இருக்கு, ஏ உலகம் முழுசும் உன்னை சுத்தி சுத்தி கிடக்கு. மனசுல ஒரு விதம் வலிதான், சுகமா சுகமா எனக்குள்ள ஒருக்குற ஒன்னு நீ நிஜமா நிஜமா. கண்ணே கண்ணே காலந்தோறும் என் கூட நீ மட்டும் போதும் போதும் நீ நாளும். தோட்டத்தில் உள்ள பூக்கள் எல்லாமே, வண்ண பூக்கள் எல்லாமே தலையை திருப்பி பார்க்கும், ஆனால் அழைத்தது உரைத்தான். தானே ஷாலு, நடக்க முடியுதுல? இல்ல யார்ட்டையாவது பைக் வாங்கிட்டு வரட்டா? ஐயோ சாம், பைக்ல போறதை விட இப்படி போறது செமையா இருக்கு சாம். கை பிடிச்சா நடக்கிற அளவுக்கு தான் சாம் இருக்கு. கைய மட்டும் பிடிச்சுக்கோ சாம், விட்டுறாத. கையை இப்போதும் விட மாட்டேன். என்ன சாம்? கையை இப்ப விட மாட்டேன்னு சொன்னேன். ஓகே சாம். என்ன அஜய் கால் பண்ண, அஜய் வரலையா? நான் சொன்னனே டிராஃபிக் ஆயிடுச்சு, வரல சாம். ஓ பரவாயில்ல, டிராபிக் ஆயிட்டே இருக்கட்டும். என்ன சாம்? டிராபிக் ஆகுதுல, அப்படிதான் லேட் ஆகும். அத கடவுளை பார்த்து என்ன அனுப்பிச்சுட்டு இருக்காரு, அப்புறம் என்ன? நான் கூட பயந்துட்டு இருந்தேன் சாம், எப்படி தனியா போறதுன்னு. கால் வேற அடிபட்டிருக்கு, நடக்க வேற முடியல. எப்படா போறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் சாம். ஆனா நீ வந்துட்ட பாத்தியா? எனக்கு கவலையே இல்ல பாரு சாம். நீ பாரு என் கையை பிடிச்சிட்டு அழகா கூட்டிட்டு போற. நீலா வரலையா சாம்? இல்ல வரல ஷாலு. இங்க ஆமா சாம், நீ எதுக்கு இங்க வந்த? அதுவும் நடந்து வந்திருக்க. இங்க ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அதான் வந்தேன். ஓ அப்படியா சாம், சரி சாம். பைக்ல தான் வருவேன், இன்னைக்கு என்ன நடந்தெல்லாம் வந்திருக்கேன்னு பார்த்தேன். அது ஒண்ணும் இல்ல, பக்கத்துல தான் இருந்தேன், சரி நடந்து போயிடலான்னு வந்தேன். என்ன சாம், நடக்கிறது ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்குமே. ஆமா, எப்போதும் விரிச்சு போட்டிருப்ப, இப்பெல்லாம் பின்னி போட்டிருக்க. அதுவா சாம், உன்கிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? என்கிட்ட என்ன கேக்குற, கேளு. அது ஒண்ணும் இல்ல சாம், உனக்கு பின்னி போடுறது பிடிக்குமா, விரிச்சு போடுற மாதிரி இருக்கும் அது பிடிக்குமா? எனக்கு பின்னி போடுறதா ரொம்ப பிடிக்கும். சரி சாம், எனக்கு என்ன நல்லா இருக்குன்னு சொல்லு. உனக்கு அப்ப பார்த்ததை விட பின்னி போட்டு இன்னும் ரோஸ் வச்சு சூப்பரா இருக்கு. எனக்கும் இதுதான் சாம் பிடிச்சிருக்கு, அதனால தான். இது ஒரு மாதிரி எனக்கு என்னன்னு தெரியல சாம், இது ஒரு மாதிரி இப்பெல்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் சாம் பின்னி போட்டே இருக்கேன். இதுவும் சூப்பரா தான் இருக்கு. உனக்கு அது சூப்பரா தான் இருக்கு. அதுதான் நீயே சொல்லிட்டே சாம், அப்புறம் என்ன சாம்? உனக்கு இது பிடிச்சிருக்குன்னா எனக்கு ஓகே தான் சாம். ஏய், எனக்கு பிடிச்சிருக்குன்னு போட்டிருக்கேன். இல்ல இல்ல, எனக்கும் இது ஒரு மாதிரி ரொம்ப பிடிக்கும். ஆனா சாம் பாரு, என் கை கோர்த்து நடக்கும்போது நல்லா இருக்குல்ல, ஒரு ஃப்ரெண்டா சூப்பரா இருக்குல்ல சார்? ஆமா, சூப்பரா தான் இருக்கும். இன்னொரு ஷாலு, எனக்கு ஒரு ஆசை. என்ன சாம்? நீ சாரி கட்டும் போது இப்படி பின்னி போட்டுட்டே வரியா? சாரில அவ்வளோ சூப்பரா இருக்கு தெரியுமா? அதுலயே பின்னி போட்டுட்டு ரோஸ் வச்சிருக்கும் போது இன்னும் சூப்பரா இருக்கு. எனக்கு மல்லிப்பூ வச்சிருக்கிறத விட ரோஸ் வச்சிருக்கிறது சூப்பரா இருக்கு ஷாலு. சாம் சாரில சூப்பரா இருக்கேனா? தேவதை மாதிரி இருக்கீங்கங்க. உண்மையா சொல்லணும்னா அந்த ஆரஞ்சு சாரில எல்லாம் இன்னும் சூப்பரா இருந்தீங்க. அத போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சுட்ட, பாத்தீங்களா? ஆமா சாம், அவ்வளவு அழகா இருக்கேல அதுல. ஆனா என்னை விட நீங்களும் அழகா தான் தெரிஞ்சீங்க. என்னை விட நீங்க தான் தேவதை மாதிரி இருந்தீங்க. தேவதையே பக்கத்துல வந்து நின்ன மாதிரி இருந்துச்சு. ஏதோ சாம், அப்ப நான் சாரில சூப்பரா இருக்கேனா? எனக்கு சாரினா ரொம்ப பிடிக்கும். அதனாலயே சாரில நீங்க அழகா தெரியுறீங்க. இன்னும் பின்னி போட்டுட்டு ரோஸ் வச்சுட்டு இன்னும் சூப்பரா இருக்கு. எப்பயாவது சாரி கட்டினீங்கன்னா இப்படியே இருங்க. ஓகே சாம், உனக்கு பிடிக்கும்னா இனிமே சாரியை கட்டிடுற சாம். ஒவ்வொன்றையும் உனக்கு பிடிக்கும் தான் செய்றேன். இப்ப வேற நீ இன்னொன்னு பாராட்டிட்ட, இதுல என்ன தேவதை மாதிரி இருக்கேன்னு வேற சொல்லிட்ட. உனக்காக இனிமே சாரியே கட்டிடுவோம் சாம். எனக்கும் சாரியில ஒரு மாதிரி தேவதை மாதிரி தான்டா இருக்கேன். அத நீயா உன் வாயில சொல்லும்போது இன்னும் ஹாப்பியா இருக்கு சாம். ஆனா உண்மையை சொல்லணும்னா அவ்வளோ அழகா இருக்க ஷாலு. இந்த கண்ணு, இந்த சாரி, இதுல பார்த்த உடனே நான் மயங்கிட்டேன் தெரியுமா? இதுக்காகனே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான். இதுல இன்னொரு விஷயம்னா ஹிப்ல ஒரு மச்சம் இருக்கு பாரு, இது இன்னும் சூப்பரா இருக்கு. முத உன்னை பார்க்கும் போது ஹிப்பதான்
தான் பார்த்தேன். ஹிப்ல அந்த மச்சத்தை தான் நான் முத பார்த்தேன். அழகுக்கே கண்ணு பற்ற கூடாதுன்னு ஒரு கருப்பு கலர் பொட்டு மாதிரி இருந்துச்சு. தேவதை மாதிரி இருக்கு ஷாலு. மேகம் என்பது அடமழை முடிச்சு காற்று முட்டினால் விண்டு கொள்ளும். காதல் என்பது இரு மனம் முடிச்சு கண்கள் முட்டினால் விண்டு கொள்ளும். மேகங்கள் முட்டிக் கொள்வதாலே சண்டை என்று பொருள் இல்லை. தேகங்கள் முட்டிக் கொள்வதாலே உடல் என்று பொருள் இல்லை. இதழ்கள் பொய் சொல்லும் இதயம் மெய் சொல்லும். தெரியாதா உண்மை தெரியாதா? காதல் விதை போல மௌனம் மண் போல முளைக்காதா? மண்ணை துளைக்காதா? யார் சொல்வதோ யார் சொல்வதோ பதில் யார் சொல்வதோ யார் சொல்வதோ?